கட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. என்னத்த நடக்குதுங்க? அர்ஜுன் இது வரைக்கும் என்னையும் சரி உங்களையும் சரி எதிர்த்து பேசுனதே கிடையாது. எதனால சின்னதா நம்ம கிட்ட முகம் சுழிச்சிட்டு போவானே தவிர இப்படி கோவப்பட்டு நான் ஒரு நாள் பார்த்தது இல்லாத. அர்ஜுன் என்கிட்ட இந்த மாதிரி கோவப்பட்டதே இல்லாத. கடிய மருமகளே, இன்னும் அடி உனக்கு புரியல. அவன் தன் பொண்டாட்டிக்காக நம்ம கிட்ட வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரான். எனக்கு நல்லாவே புரியுது. இதெல்லாம் நல்லாதான் பண்றான். ஆனா இப்ப நிலாவை அனுப்பிட்டானே, அவன் நிலாவை போய் கூட்டிட்டு வருவான்னு பார்த்தா நம்ம கிட்ட கோவப்பட்டுட்டு ரூமுக்கு போயிட்டான். இப்ப என்னத்த பண்றது? அவன் நிலாவை போய் கூப்பிடுவானோ கூப்பிட மாட்டானு எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்காத்த. மருமகளே, எதுக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்டி. பொறுத்து பாப்போம் அர்ஜுன் என்னதான் பண்றானு, கொஞ்சம் பொறுத்து பாப்போம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதாத்த, ஆனா என்னால இருக்க முடியல. என் மருமகள் இல்லாம இந்த வீடே என்னமோ கலையிலிருந்து போன மாதிரி இருக்காத்த. இப்ப பாரு, கிச் கிச் கிச்னு எதனா ஒரு சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பான். மேல இருந்து எதனா பேசினா கூட கீழே வரைக்கும் சத்தம் கேட்கும். அத்தை அத்தை அத்தைன்னு ஓடி வருவாத்த. இப்ப அந்த குரலை கேட்காம என்னால இருக்க முடியலாத்த. மருமகளே, முன்னால மட்டும் இல்லடி, என்னாலுமே என் பேத்தி பார்க்காம இருக்க முடியல. மூச்சுக்கு 300 தடவை பாட்டி மாத்திரை போட்டீங்களா, பாட்டி இதை சாப்பிட்டீங்களா, பாட்டி அதை சாப்பிட்டீங்களா, எதுக்கு படி ஏறி ஏறி மேல வரீங்க, எதனா ஃபோன் பண்ண வேண்டியதானே, நான் கீழே வர போறல, சொன்னா சொல் பேச்ச கேட்க மாட்டீங்களான்னு என்ன செல்லமா மிரட்டுவா. என்ன இப்ப அவ வார்த்தையை கேட்காம எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன பண்ண, நம்ம கொஞ்சம் இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணாதானே நம்ம பேரனையும் பேத்தியும் சேர்த்து வைக்க முடியும். ஆமாத்த, அதுதான் நானும் சொல்றேன். நிலா தங்கத்தை பார்க்காம என்னால எனக்கு அடுத்த வேலையே ஆகலத்த. ஒரு வேலையும் ஓடல. காலையில இருந்து இப்படி அப்படி சுத்திக்கிட்டு இருக்கேனே தவிர இன்னும் ஒரு வேலை ஆகல. அவர் வேற வந்து என்ன கத்து போறான்னு தெரியல. நீலா வீட்டை விட்டு போனது இன்னும் அவருக்கு வேற தெரியாது. அவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. அதுலயும் இவ இருக்காளே, ஐயோ பாரதிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், மேலே கீழே குதிப்பா. ஜாலியா இருக்கும் அவளுக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். ஆமா ஆமா, என் பேத்தி சிரிக்கிக்கு நிலா வீட்டை விட்டு போனது இன்னும் சந்தோஷமா தான் இருக்கும். சரி விடு, அவ ஒரு குழந்தை பிள்ளை, அவளெல்லாம் போய் நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது. அவளெல்லாம் பெருசா எடுத்துட்டு பேசாத. என் பையன் தானே, என் பையன் வந்து கேட்டாக்கா தேவகிக்கு உடம்பு சரியில்லை, அதனால நிலா வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லிக்குவோம். அவன் கிட்ட சொல்றதுலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுவும் இல்லாம அவன் கிட்ட விஷயத்தையே சொல்லலாம், அவன் புரிஞ்சுப்பான். நம்மளே நிலா போனதை நினைச்சு இவ்வளவு வருத்தப்படுறோமே, அர்ஜுனும் வருத்தப்படுவான்லாத்த. ஏன் கேக்குறேன்னா, நம்ம அவளை காலையில சாயங்காலம்ட்டு அப்பப்பதான் கொஞ்ச நேரம் பாக்குறோம். நாள் முழுக்க அவ அர்ஜுன் ரூம்லயே தான் இருக்காளே. ஒரு நைட்டு முழுக்க அர்ஜுன் ரூம்ல அர்ஜுன் கூட தான் இருக்காளே. அப்போ அர்ஜுனுக்கு அது கஷ்டமா இருக்கும்ல அத்தை. கண்டிப்பா அர்ஜுன் நிலாவை தேடுவான்ல அத்தை. அத்தை, அவன் தேடுவான்ல. அடி மருமகளே, எதுக்கு வருத்தப்படுற? வருத்தெல்லாம் படாத, எல்லாமே ஒரு நல்லதுக்காக தானே. நீ நினைக்கிற மாதிரி அர்ஜுன் நிலாவை கண்டிப்பா தேடுவான், தேடாம இருக்க மாட்டான். அவன் நிலாவை தேட போய் தான் உன்கிட்ட வந்து கேட்டானே. என் பொண்டாட்டி எங்கன்னு நேரடியா கேட்க முடியல அவனால. உனக்கு வேலைக்கு ஒத்தாசிக்கு ஆளை வச்சுக்க வேண்டியதானமான்னு அவன் கண் பார்வை சுத்திக்கிட்டே இருந்தது பாத்தியா? பேச்சுதான் உன்கிட்ட பேசணும், ஆனா அவன் பார்வை முழுக்க இங்க இருப்பாளா அங்க இருப்பாளா நிலான்னு அவன் பார்வை முழுக்க அவளைதான் தேடிக்கிட்டு இருந்ததே. அப்படிதான் தேடிக்கிட்டு இருந்தான் அவன். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ரூமுக்குள்ள கண்டிப்பா கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு தான் இருப்பானே. நீங்க சொல்ற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அத்தை. ஏன்னா அவ இல்லாத இந்த கொஞ்ச நேரம் பெரியவன் அவனுக்கு அது அவஸ்தையா இருந்தாதான் அவன் இனிமே அவளை பெரியாம இருப்பான் அத்தை. அதுக்காக தான் கேட்கிறேனே. நம்மடி கமலம், உன் வருத்தம் எனக்கு நல்லாவே புரியுதுமா. உன் பையன் உன் மருமகளை தேடுறானான்னு உனக்கு தெரியணும். அவளோட பிரிவு அவனை கஷ்டப்படுத்துதானு தெரியணும். அவ்வளவுதானே. வா, நேரடியா அவன் ரூமுக்கே போய் அவனை பாத்துருவோம். என் பேராண்டி என்னதான் பண்றான்னு நம்ம போய் பாத்துருவோம். வருத்தப்படுறானா கஷ்டப்படுறானா இல்ல அவன் ஒண்ணு அவன் வேலை ஒண்ணு இருக்கானு நம்மள பாத்துருவோமே. வா போய் பாப்போம். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். அவன் ரூம்ல என்னதான் பண்றான்னு நம்மள போய் பாத்துருவோம். வாங்க போ. வாடி மருமகளே, என் பேராண்டி என்னதான் பண்றான்னு எனக்கு தெரிஞ்சுக்க ஆசைதான். வா போய் பாப்போம். உயிரே உயிரே பிரியாதே, உயிரை தூக்கி எறியாதே. என்னத்த இவன் காலையிலும் சாப்பிடல, மதியம் வந்தான். அவ வீட்டுல இல்லைன்னதும் அப்பவும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிடாமலே வந்து படுத்திருக்கான். என்னத்த இதெல்லாம்? அடிய மருமகளே, நீ பேராண்டி சாப்பிடலன்றத மட்டும் தான் பாக்குறேன். அவன் கையில பாத்தியா நிலா போட்டோ கையில வச்சுட்டு தூங்குறான். அப்போ இவன் என் மருமகளை நினைச்சுக்கிட்டே தூங்குறான். அப்படிதானே? என் பேத்தி அவன் நினைக்க மட்டும் இல்ல, அவன் என் பேத்தி கூட வாழ்றான். பக்கத்துல பாத்தியா என்ன இருக்குன்னு? என்னத்த பூவும் ஸ்வீட்டும் வாங்கி வந்துருக்கான். அடிய யாருமா மருமகளே, உனக்கு என்னமா புரியல? அவன் என் பேத்தியை திட்டோமேனு சமாதானப்படுத்தணும்னு பூவும் ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்திருக்கான். வாங்கிட்டு வந்த இடத்துல பேத்தியை காணனதும் பேத்தியோட போட்டோவை கையோட இறுக்கி அணைச்சிக்கிட்டு திட்டுனது தப்புன்னு இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு அவனையும் அறியாம தூங்கிட்டு இருக்கான். அத்தை, ஆமா அத்தை, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே யோசிக்கிறேன். ஆமா அத்தை, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே யோசிக்கிறேன். ஏன் அத்தை இவ்வளவு ஆசையை அவன் மனசுக்குள்ள வச்சிருக்கான்? ஆனா எதுக்கத்தான் அவளை திட்டி அனுப்பலாம்? இவன் இப்படி என்ன இருந்துகிட்டு எதுக்கத்தான் அவளை இப்படி திட்டி இருக்கான்? கமலம், எனக்கும் அதுக்கான விட தெரியலதான். ஆனா நான் தோராயமா யோசிச்சது என்னன்னா, இவனுக்கு நிலாவை பிடிச்சிருக்கு, நிலாவை ஏத்துக்க இவன் தயாரா தான் இருக்கான். ஆனா வேற என்னமோ ஒண்ணு இவனை தடுக்குது. அது என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. அத்தை, என்னத்த சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆமாண்டி மருமகளே, நான் வந்து இத்தனை நாள் ஆகுது. இத்தனை நாள்ல என் பேரனையும் சரி பேத்தியும் சரி
நான் பார்த்த வரைக்கும் ஏன் முன்னாடி 2 பேருமே இது வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே கிடையாது. ஏன் முன்னாடி மட்டும் இல்ல, அவங்க ரூமுக்குள்ள கூட சண்டை போட்டுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா? எப்பயாவது நீ கேட்டிருக்கியா அவங்க 2 பேரும் சண்டை போட்டு பாத்திருக்கியா? இல்ல அத்தை, நானும் இது வரைக்கும் பார்த்தது இல்ல அத்தை. கல்யாணம் ஆகி முதல் நாள் ராத்திரி மட்டும் இவன் நிலாவை பக்கத்து ரூமுக்கு அனுப்பிட்டான். அவ தெரியாம ஸ்டோர் ரூம்ல போய் படுத்துட்டான். அவ்வளவுதான் அத்தை நடந்தது. அதுக்கப்புறம் அவளுக்குன்னு தனியா ரூம் கொடுத்துட்டோமா, அப்புறம் இவன் தனியா அவ தனியான்னு தனித்தனியா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அவளை பத்தி எடுத்து சொல்லி, நீ கொஞ்சம் அவ வீட்டுக்கு போயிட்டு வா, மாமியார் வீட்டுக்கு மருவுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். எனக்காக அவன் போனான் அத்தை. ஆனா போன இடத்துல தேவகி நிறைய சொன்னான். மாப்பிள்ள நிலாவை விடவே இல்லை, நிலா கூடவே தான் இருந்தாரு அப்படின்னு சொன்ன அத்தை. அப்போ இவனுக்கு நிலாவை பிடிச்சிருக்கு. ஆனா பிடிச்சிருக்குங்கிறத இவன் இன்னும் உணரல. அவ மனசுக்குள்ள நிலா வந்துட்டாங்கிறத இன்னும் என் பேரன் உணரல. அவன் உணர்வான், கண்டிப்பா உணர்ந்து என் பேத்தியை ஏத்துக்குவான். ஐயோ அத்தை, நீங்க சொன்ன மாதிரி மட்டும் நடந்துருச்சு. நான் உங்களுக்கு பால் அபிஷேகமே பண்ணிடுவேன் அத்தை. எனக்கு நீ பால் அபிஷேகம் எல்லாம் பண்றது இருக்கட்டும். வந்து எனக்கு ஒரு கருப்பட்டி காப்பியை போட்டு கொடு. ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டு கிடக்க, தலைவலி தாங்கல, வந்து காப்பி போட்டு கொடுவா. சாரி அத்தை, நீ நேரம் உங்களுக்கு காப்பி கொடுக்குற டைம் நான் வேற கொடுக்காம விட்டுட்டேன். சரி நீங்க வாங்க அத்தை, அவன் தூங்கட்டும், நம்ம போலாம். சரி சரி வா போ. சார் சார். குல்ஃபி, ஏ குல்ஃபி, நீ அடி வந்துட்டியா? குல்ஃபி, ஏ குல்ஃபி, எங்கடி போயிட்டான்? ஏய், இப்ப என்ன கூப்பிட்டேன, அதுக்குள்ள எங்கடி போன? ஏ அர்ஜுன், என்னடா என்னாச்சு உனக்கு? அவதான் இங்க இல்லையே. அவ இங்க இல்லாத போது உன்னை எப்படி கூப்பிடுவான்? இல்லடா, இப்ப அவன் என்ன கூப்பிட்டான் சார்னு, என்ன கூப்பிட்டான். இப்பவும் கூப்பிடுவான, ஒரு வாட்டி அமைதியா கூப்பிடுவான், அடுத்த டைம் கத்தி கூப்பிடுவான. அந்த மாதிரி இப்ப என்ன கூப்பிட்டாடா. அவன் என்ன இப்ப கூப்பிட்டான். டே அர்ஜுன், நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காத. உனக்கு நிலா ஞாபகமா இருக்கான்? நிலா இப்ப இங்க இருக்கணும்னு தோணுதா? டேய், அது வந்து சரி, நான் உன்கிட்ட உண்மையை மறைக்க முடியாதுல்ல. ஆமாண்டா, எனக்கு என்னமோ அவன் நினைப்பாவே இருக்கு. அவன் இந்த ரூம்ல இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அவன் இப்ப இங்க இருக்கணும்னு தோணுது. அவன் குரல் எனக்கு கேட்கணும்னு தோணுதுடான். கொஞ்ச நேரம் கூட அவன் அமைதியா இருக்க மாட்டான். தூங்குற அந்த நேரம் மட்டும் தான் வாய் மூடும். மற்ற நேரம்லாம் சார் சார்னு ஓயாம எனக்கு கூப்பிட்டுட்டே இருப்பான். அதுவும் சாதாரணமா கூப்பிட மாட்டான், கத்துவான். அந்த வார்த்தையை இப்ப என்னால கேட்க முடியாம ரொம்ப தவிப்பா இருக்குடா. அது சரிடா, இதெல்லாம் அவளை திட்டத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். திட்டி விட்டு அனுப்பிட்டு இப்ப அவ இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க. உன்னை என்னடா சொல்றது? நீயே புரிஞ்சுக்காம பேசுற. நான் தான் என்ன நிலவரம் உங்ககிட்ட சொன்னலடா. நான் எதுக்குடா அவளை திட்ட போறேன்? அவளை நான் திட்டணும்னு திட்டலடா. அவன் இங்க இருந்தானோ கண்டிப்பா ஏதாவது நடந்துரும்டா. அர்ஜுனு, அது என்ன எப்ப பாரு கண்டிப்பா ஏதாவது நடந்துரும்ன்ற? அப்போ நீ ஏதோ ஒரு ஐடியால இருக்க, அப்படிதானே? அப்படிலாம் இல்ல, ஒரு வேலை ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா அதுதான் முன்னாடியே எச்சரிக்கையா சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லடா. நீ என்னடா நீ இப்படி எல்லாம் கேக்குற? எச்சரிக்கையா சொல்ற மாதிரி இல்ல, கண்டிப்பா நடந்துருங்கிற மாதிரி இருக்கு. டே அர்ஜுனு, என்ன நிலா மேல உன் பார்வை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. வேற வேற நீ ஆளு சரியில்லையே. முன்னாடி இருந்த அர்ஜுன் இப்படிலாம் இல்ல. நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப டீசென்டானவன். ஆனா இப்போ அந்த டீசென்ட்லாம் எங்கடா போச்சு? அதுவும் நிலா கிட்ட மட்டும் உன் டீசென்ட் இல்லவே இல்லையே. எப்ப பாரு அவளை ஒரு மார்க்கமா பாக்குறதும், ஏதாவது பண்ணணும்னு துடிக்கிறதும். என்னடா மகனே உன் நினைப்பு? டேய், இப்ப என்னடா நான் கஷ்டமா இருக்கேன்னு ஆறுதல் சொல்ல வந்தியா, இல்ல என்கிட்ட போட்டு வாங்க வந்தியா? என்னமோ போட்டு எல்லா விஷயத்தையும் வாங்குற மாதிரி இருக்கு. என்ன நான் இப்போ அவளை பார்த்தேன், என்ன நான் அவளை எப்படி வேணாலும் பார்க்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அவளுக்கு நான் தாலி கட்டியிருக்கேன்ல, கிட்டத்தட்ட இப்போ எனக்கு பொண்டாட்டி தானே, அதனால பார்க்கலாம், பார்க்கறது நல்லா தப்பு கிடையாது. டேய் பார்க்கறது தப்பு இல்லடா, உன் பார்வை வேற மாதிரி இருக்கு. அவ தின்னுவ போல இருக்கேன், அப்படில பாக்குறேன். கேடி எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணிருக்கான் பாரு. டேய் இப்ப என்ன உனக்கு? நான் தாலி கட்டியிருக்கேன்ல, அதெல்லாம் பார்க்கலாம். அதான் சொன்னல, எனக்கு அவ பொண்டாட்டி தானே, அதனால பார்க்கலாம், அதெல்லாம் தப்பு இல்ல. நீ அதெல்லாம் பெருசுபடுத்தி பேசிட்டு இருக்காத. ஓடா போய் வேலை இருந்த பாருடா. மகனே, உன் பார்வை சரியில்லை, உன் போக்கு சரியில்லை. நிலாவை பொண்டாட்டிய மட்டும் ஏத்துக்க மாட்டேன், ஆனா பாக்குற பார்வெல்லாம் தப்பு தப்பா பாக்குற. போதா குறைக்கு உன் கை எங்கெங்கயோ டச் பண்ண போகுது. அது மட்டுமா, அவ அப்படி வந்து நின்னதும் அவனு என்ன நினைப்புல கிட்ட போயிருந்தேன். நல்ல வேலை அவ சூதானமா இருக்க போய் எதுவும் நடக்கல. இல்லனா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் டேவை முடிச்சிருப்ப போல இருக்கடா. ஆமா, இவன் சொல்றதும் ஒரு வகையில சரிதானே. அன்னைக்கு மட்டும் அவன் எனக்கு அடுக்கலாம், ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் டேவே முடிஞ்சிருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுதான். என்னடா அர்ஜுனு, மிஸ் ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறியா? டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ முதல்ல இங்கிருந்து கிளம்புடா. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க, நானே வருத்தத்துல இருக்கேன், நீ வந்து என்னமோ பேசி என்ன குழப்பிட்டு இருக்க. நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு, போடா. நானே அவ இங்க இல்லையேன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா அதுவா இதுவான்னு கேட்டு என்ன ரொம்ப குழப்பற, போடா. டே அர்ஜுன், இப்படி தனியா உட்காந்து குழம்பிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்கிறத விட்டுட்டு நீயே போய் அவளை கூட்டிட்டு வந்துடலாம்ல.
அவங்க அம்மா வீட்டுல இருந்து நீ கூட்டிட்டு வரலாம்லடா. எதுக்கு இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன்? அதான் இப்ப நீ சொன்னல, என் பொண்டாட்டி நான் பாக்காததுனால தப்பு இல்லைன்னு. அவ உன் பொண்டாட்டி தானே. உன் பொண்டாட்டி நீ கூட்டிட்டு வரதுக்கு உன்னை யார்ட கேட்க போறா? போடா போய் உன் பொண்டாட்டி நாளைக்கு கூட்டிட்டு வரதுக்கான வழியை பாரு. இப்படி உட்காந்து புலம்பரத்தை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி. அது இல்லடா, அவ இங்க இருந்தா வேற ஏதாவது சும்மா அப்படிலாம் நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காதா? வேற ஏதாவது நடந்துருமோன்னு. அப்படி வேற ஏதாவது நடந்தா என்ன? நடந்தா அவளை உன் பொண்டாட்டியா ஏத்துக்கடா. உன் மனசு அவளை ஏத்துக்குச்சு. ஆனா நீ தான் அவளை ஏத்துக்க ரொம்ப யோசிக்கிற. டேய், உன் மனசுக்குள்ள அவ வந்துட்டான். அதை முதல்ல புரிஞ்சுக்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அவளை கூட்டிட்டு வர வழியை பாரு. போடா. நீ இங்க யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் அவளும் அங்க யோசிச்சுட்டு இருப்பா. போடா போய் முதல்ல அவளை கூட்டிட்டு வரதுக்கான வழியை பாருடா. டேய் டேய் டேய், எங்கடா இருக்க? போயிட்டியா? டேய், என்ன இவன் நம்ம இப்படி குழப்பி விட்டுட்டு போயிட்டான்? டேய், எங்கடா போன? என்ன இவன் என்னென்னமோ சொல்லி என்ன குழப்பிட்டான்? அவன் சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தானே. அவ ஏன் பொண்டாட்டி தானே. ஏன் பொண்டாட்டி ஏன் கூட தானே இருக்கணும். அவன் எப்படி அங்க அவங்க அம்மா வீட்டுல இருக்கணும்? அது தப்பு தான். ஆனா ஏதாவது நடந்துருச்சுன்னா, ஏதாவது நடந்தா என்ன? நடந்தாலும் தப்பு இல்ல. ஆனா அவ சொன்ன மாதிரி அவளை முழுசா ஏத்துக்கிட்ட பிறகுதானே நடக்கணும். சரி, அது வரைக்கும் நம்ம கையை காலை கண்ட்ரோல் பண்றதுக்கு பார்ப்போம். குல்ஃபி, நான் கூப்பிட்டா நீ வருவியாடி? நான் கூப்பிட்டா நீ வந்துருவல்ல? என்ன ஏமாத்த மாட்டேல்ல? நான் சீக்கிரமா பிரியா லைஃபுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்றேன்டி. கண்டிப்பா அவன் லைஃபை செட்டில் பண்ணிட்டு உனக்கு ஒரு நல்ல பதில் சொல்ல வேண்டி. நான் கூப்பிட்டா வந்துருவல்ல? குல்ஃபி குல்ஃபி. சார், என்ன சார் பார்த்துட்டே இருக்கீங்க? உங்களுக்கு சத்தம் கேட்கல? குல்ஃபி வந்திருக்கு சார். சார், எனக்கு குல்ஃபினா ரொம்ப பிடிக்கும்னு தெரியும்ல. இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. ஓடி போய் எனக்கு வாங்கிட்டு வந்து தாங்க சார். இல்ல அன்னைக்கு மாதிரி நம்ம 2 பேரும் போய் வாங்கி சாப்பிடலாமா? போலாமா சார்? சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க. குல்ஃபி, ஏண்டி எதுக்கு இப்படி என்ன கொள்ற? எதுக்கு இப்படி வந்து போறேன்? டே அர்ஜுன், அவ வந்து போலடா. உன் மனசுதான் அவளை நினைச்சிட்டு இருக்கு. இல்ல, இதுக்கு மேலே சரியா வராது. குல்ஃபி, இல்லடி, என்னால கொஞ்ச நேரம் கூட நீ இல்லாம இருக்க முடியல. என்னவோ நமக்குள்ள என்னமோ நடக்கலையோ, எனக்கு இனிமே அதை பத்திலாம் கவலை இல்லை. நீ இனிமே இங்க இல்லாம இருக்கக்கூடாது. நீ இங்க இருக்கணும். நீ இங்க இருந்தாதான் நம்ம 2 பேருக்குமே நல்லதுன்னு தோணுதுடி. என்னால சத்தியமா இருக்க முடியலடி. குல்ஃபி, நான் உன்னை கூப்பிட வரேன்டி. நான் கூப்பிட்டதே கூட வந்துருவல்லடி. எந்தன் பாதி இதுதானே நீரே, உனை விட்டு போக முடியாத நீதானே, உத்தமி உன் பேர்தானே. கை கோர்த்து அடிதான் சென்ற இடம், தன்னந்தனியாய் எங்கே வந்தாய் என்றே கேட்கிறதே. என்னடா இது? நேற்று நைட் வரைக்கும் ஒருத்தன் சோக கடல்ல மூழ்கி போயிருந்தான். இப்ப என்னமோ விசில் அடிச்சுட்டு ஜாம்னு எங்க கிளம்பிட்டு இருக்கானே. எங்கேயா இருக்கும்? பையன் சரியில்லையே. இன்னமும் நினைப்புல இருக்கானே. நம்ம வந்ததை காமிச்சிக்க கூடாது. என்னதான் பண்றான்னு பாப்போம். அது சரி. டே அர்ஜுன், பக்காவா ரெடியா இருக்கடா. சூப்பரா இருக்க. கிளம்பலாமா? ஓய் குல்ஃபி, கிளம்பலாமாடி? டே அர்ஜுன், குல்ஃபியை கூப்பிடதாண்டா போறேன். அதுக்குள்ள என்ன குல்ஃபி கிளம்பலாமான்னு அங்க போய் கேளு. அடி குல்ஃபி கிளம்பலாமான்னு அங்க போய் கேளு. கிளம்பலாமான்னு கேட்க கூடாது, கிளம்புடின்னு சொல்லணும். ஓ மகனே, இதுதான் விஷயமும். குல்ஃபியை கூட்டிட்டு வர கிளம்புற, அதனாலதான் இந்த சந்தோஷம். அது சரிடா. இங்க பர்ஃபியூம் வச்சிருந்தேன் எங்க? ஓய், குல்ஃபி இங்க இல்ல. சும்மா குல்ஃபியை கூப்பிடக்கூடாது. ஆனா இவதான் எங்கேயாவது எடுத்து வச்சிருப்பான். குல்ஃபி எங்கடி எடுத்து வச்ச பர்ஃபியூமா? கபோர்ட்ல இருக்கான்னு பாப்போம். நினைச்ச இது குல்ஃபி வேலையா தான் இருக்கும். அவதான் இதெல்லாம் எடுத்து அழகா அடிக்க வைப்பான். தூக்கி கபோர்ட்ல வச்சிருக்கா பாரு. வெளியில எதுவும் இருக்கக்கூடாது, எல்லா இடமும் நீட்டா இருக்கணும். அது குல்ஃபி, நான் எப்படி இருந்தேன் வந்து எப்படி மாத்திட்டேன். சரி, இதுதான் நல்லா இருக்கு. சீக்கிரமா ரெடி ஆகிடுடி, வந்து கூட்டிட்டு வந்துடுறேன். இது ரெடி குல்ஃபி, நீ இங்க இருந்து போகல, இங்கேதான் இருக்க. அதுவும் என்னையே சுத்தி தான் இருக்க. பாரு, நான் போகணும்னு நினைச்சாலும் என்கிட்ட மாட்டிக்கிட்டு வர பாரு. ரெடி, உன் புடவைய பார்த்ததும் உன் நினைப்பு வந்துருச்சுடி. குல்ஃபி, எங்கடி இருக்க? சீக்கிரம் வந்துடுடி வீட்டுக்கு. நீ இல்லாம இந்த வீடாவே இல்லடி. அது எப்படி அவன் வராம இருப்பான்? அதெல்லாம் வருவான். குல்ஃபி, நான் திட்டா அதுக்காக கோச்சிட்டு போயிடுவியா? புருஷன் பொண்டாட்டினா 1000 சண்டை சச்சரவுகள் இருக்கதான் செய்யும். பாட்டி சொன்ன மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாதான் என்னமா. நான் கொஞ்சம் கோவக்காரன் தாண்டி. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவோ என் கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டேன்.
இன்னும் கட்டுப்படுத்த ட்ரை பண்றேன். அதுக்காக என்கிட்ட கோச்சிக்கிட்டுலாம் போகாத, சரியா? இங்கே இரு. எதுக்கு இங்க போறேன்? இங்கே இருடி. இனிமேல கோச்சிட்டு போக விட மாட்டேன்டி. அதுக்காக கோவப்பட்டு திட்டாமலாம் இருக்க மாட்டேன். கோவம் வந்து திட்டுவேன். ஆனா திட்டிட்டு வெளியில போக மாட்டேனே. என் வெளியில போனதானே வீட்டு விட்டு போறேன். வெளியில போக மாட்டேன். ரூம்குள்ளேயே இருப்பேன். அதுவும் ஒண்ணு கண்காணிச்சுட்டே இருப்பேன்டி. ஏய் அர்ஜுனு, நீயாடா இது? இப்படி புலம்பி தள்ளுறானே. பையன் ரொம்ப ஏங்கி போயிருக்கானோ தெரியுது. ரொம்ப ஏக்கத்துல தான் இருக்கான். போதும்டா, புடவையை ஊத்து ஊத்து பார்த்தது. அந்த புடவையை வச்சுட்டு போய் புடவைக்கு சொந்தக்காரியை கூட்டிட்டு வாடா, போடா. என்ன பண்றான்? அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கான். எதுக்கு இவன் இந்த திருட்டு மொழி முடிக்கிறான்? டேய் அர்ஜுன், என்ன பண்ண போறான்னு தெரியலையே. யாரும் வரல. நேர்ல தான் கொடுக்க முடியாது. அவன் புடவைக்காவது கொடுப்போமா? என்ன பண்றான் இந்த திருட்டு பையன்? ரொம்ப திருட்டு மொழி முடிக்கிறானே. என்னமோ தப்பா இருக்கு. குல்ஃபி, அது வந்து அடே மவனே, புரிஞ்சுச்சுதான். அவன் நேர்ல இருந்தா கொடுக்க முடியாதத அவன் புடவைக்கு கொடுக்க ட்ரை பண்ற. விட மாட்டேன்டா, விட மாட்டேன். அவளை நீ பொண்டாட்டியா ஏத்துக்காம புடவைக்கு கூட கொடுக்க விட மாட்டேன்டா. மவனே, திருட்டு முத்தமா கொடுக்க பாக்குற திருட்டு முத்தம் கொடுக்க விட மாட்டேனே. குல்ஃபி, அது வந்து டே அர்ஜுன், எதுக்கு பயப்படுற? நம்ம என்ன நேர்லயா கொடுக்குறோம்? புடவைக்கு தானே கொடுக்கலாம், தப்பு இல்ல. குல்ஃபி, டேய் டேய் டேய், வந்துட்டானே. டே அர்ஜுன், ஏதாவது பண்ணி சமாளிடா. இதை மட்டும் இப்ப அவன் பார்த்தோம் நம்மளை வச்சு செஞ்சிருவான். இது என்ன, கபோட திறந்தாலே அவன் புடவை வந்து விழுது. சே, என்ன இது? எதுக்கு இப்படி அடிக்க வச்சிருக்காவ? கபோர்டு சரியா வச்சிரும். குல்ஃபி, சாரிடி, புடவைக்கு கூட கொடுக்க விட முடியலடி. ஐயோ, என்ன ஏன் தான் இப்படி சாகடிக்கிறாங்கன்னு தெரியல. சரி, இன்னொரு நாள் கொடுக்குறேன். சாரி என் புடவையே. சாரி என் குல்ஃபி. புடவை கிட்ட கூட ரொமான்ஸ் பண்ண விட மாட்டானுங்க போல இருக்கு. அடே, இவன் வேற வந்துட்டான். டேய் வாடா, நீ எப்படா வந்த? என் மகனே, நான் வரது இருக்கட்டும். ஆமா சார், இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது அது வந்து கபோர்டு திறந்தா புடவை வந்து விழுந்துருச்சான். அதான் புடவை எப்படி வச்சிருக்கா பாரு. அதான் நீ எடுத்து கரெக்டா வச்சேன். வேற எதுவும் இல்லையே? வேற எதுவும் இல்லடா. ஓ, வேற எதுவும் இல்ல, அப்படிதானே? அப்படிதான். இதுல என்ன இருக்க போகுது? வேற எதுவும் இல்ல. அதை கொடுக்கறதுக்குள்ள வந்துட்டியே. ஓடா, மண் அங்கட்டி மனசாச்சு. ஏய், இப்ப இது எனக்கு திட்டின மாதிரி இருந்தது. நான் போய் உனக்கு திட்ட முடியுமா? அவனே, சிவ பூஜைல கரடி மாதிரி மூக்குல வெறுத்தது உனக்கு. நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இருக்க, உடனே வந்து நின்னுறேன். சரிடா, நீ இங்கே இரு. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். டைம் ஆகுது. என் கிட்ட ஏன்டா போய் சொல்ற? உனக்கு புரியுதா இல்லையா? நான் யாருடா? உன் மனசாட்சி. நீ என்ன பண்ணாலும் அப்பட்டமா எனக்கு தெரிஞ்சிடும். டேய் மகனே, அந்த புடவைய நீ என்ன பண்ணணும்னு நினைச்சேன்னு எனக்கு தெரியும் டி. ஓஹோ, கண்டுபிடிச்சிட்டானே. ஐயோ டி அர்ஜுன், இவனை வச்சுக்கிட்டு ஒரு ஆணையும் பிடுங்க முடியாது. என்னடா இவன் எப்படியாவது மோப்ப முடிச்சு வந்துடாதுன்னு பாக்குறியா? டேய், நீ என்ன பண்ணாலும் சரி, எனக்கு தெரியாம உன்னால பண்ணாம இருக்க முடியாது. எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். முதல்ல எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன் பொண்டாட்டிக்கே தெரியும்டா. சரிடா, எனக்கு வெளியில வேலை இருக்கு. நீ இப்படியே பேசிட்டே இரு, நான் போயிட்டு வரேன். எனக்கு வெளியில வேலை இருக்கு. ஏய், என்ன குல்ஃபியை கூட்டாரு தானே போறேன்? ஆமாண்டா, அவ இல்லாம என்னால இருக்க முடியல. நேற்று நீ சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப யோசிச்சேன். நீ சொல்றது கரெக்ட் தானே. அவளை பொண்டாட்டியா ஏத்துக்கிறனும் இல்லையோ, ஆனா இப்ப எல்லாரும் பொறுத்த வரைக்கும் அவ என் பொண்டாட்டி தானே. அவ இங்க தானே இருக்கணும். அதே நம்ம வீட்டுல போய் இருக்கிறது. எங்களுக்குள்ள 1000 சண்டை வரும். அதெல்லாம் பெருசா எடுத்து பேசலாமா என்ன? அதோட போய் அவளை கூட்டிட்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். சூப்பர்டா, இப்பதான் நீ சரியான முடிவு எடுத்திருக்க. இதை தள்ளி போட்டுறாத, சீக்கிரம் கிளம்பு. நான் உன்னை இந்த விஷயத்துல டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். நீ சீக்கிரம் கிளம்பி போய் முதல்ல குல்ஃபியை கூட்டிட்டு வா. போடா, சீக்கிரம் போ. சக்சஸ்ஃபுல்லா வாடா. வரும்போது குல்ஃபியோட வா, தனியா மட்டும் வந்துடாத. கண்டிப்பா அவளை விட்டுட்டு வர மாட்டேன். நான் வந்து அவ கூட மட்டும்தான் வருவேன். அவளை கூட்டிட்டு தான் வருவேன். அவளே வரலன்னு சொன்னாலும் தூக்கிட்டாவது வந்துருவேன். அபாஷா, அதை பண்ணு. சரி, சீக்கிரம் கிளம்பு. நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரம் கிளம்புடா. சரிடா, கிளம்புறேன். ஓஹோ, வட்டி வேற இருக்காங்களே. இப்ப நான் என்னன்னு சொல்லிட்டு போறது? இவங்க ஏற்கனவே அவ மேல கோவமா இருக்காங்க. அவளை போய் கூட்டிட்டு வர போறேன்னு சொன்னா ஏதாவது சொல்லுவாங்களா? இவங்க என்ன சொல்றது இருக்கு? என் பொண்டாட்டி போய் நான் கூட்டிட்டு வர போறேன். இதுல யார் என்ன சொல்றதுக்கு இருக்கு? டேய் அர்ஜுன், நீ அதை நினைச்சால கவலைப்படாத. நீ தைரியமா இருடா. டேய் பேராண்டி, என்னடா காலையில இவ்ளோ வெள்ளன கிளம்புற? அப்படி எங்க இவ்ளோ சீக்கிரம் கிளம்புற? அது பாட்டி, வெளியில ஒரு வேலை, முக்கியமான வேலை. அதனாலதான் சீக்கிரம் கிளம்புறேன். நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேன் பாட்டி. டேய் பேராண்டி, எலிய அம்மனத்தோட போதுன்னு எனக்கு தெரியாது. மோசப்பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிச்சிட வேண்டாம். என் பேராண்டி எதுக்கு பதுங்கி போறான்னு எனக்கு தெரியாது. என் பேத்தியை கூட்டிட்டு வரதுக்கு காலையிலே கிளம்பிட்டேன். உன்னால ஒரு ராத்திரி கூட அவ இல்லாம இருக்க முடியல. அடே பேராண்டி,
மனசுக்குள்ள இம்புட்டு ஆசையை வச்சுக்கிட்டு ஏன்டா அவளை தவிக்க விடுறேன்? அவளை உன் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு சீக்கிரமா உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்க வேண்டியதாண்டா. ஏன்டா இப்படி இருக்க? டி பேராண்டி, பாட்டிக்கு ரொம்ப மூட்டு வலியா இருக்கு. பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டு வாங்க. கூட்டிட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உன்னோட முக்கியமான வேலை அதை போய் பாரு. கொஞ்சம் பாட்டியை கூட்டிட்டு போயேன். என்னது ஹாஸ்பிட்டலுக்கா? ஐயோ பாட்டி, நிலைமை தெரியாம நீ வேற. நானே அவளை கூட்டிட்டு வரலான்னு போறேன். அவ வேற வருவாளா இல்ல என் மேல கோவத்துல இருக்காளா என்னன்னே தெரியல. நீ வேற ஹாஸ்பிட்டலு அது இதுன்னு. பாட்டி, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு போறதுக்குள்ளார அவ ஸ்கூலுக்கு போயிடுவா பாட்டி. அதுக்கப்புறம் நான் எப்படி பாட்டி அவளை கூட்டிட்டு வருது? பாட்டி, நான் ஒரு முக்கியமான வேலைக்கா போறேன்னு சொன்னேன். அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து அப்புறமா உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துடுறேன். அடி பேராண்டி, பொண்டாட்டியை கூட்டிட்டு வருது உனக்கு அவ்வளவு அவசரம்? விடுவேனா இந்த பாட்டி? கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணும்ல. பாட்டியோட விளையாட்டு என்னன்னு நீயும் பார்க்கணும்ல. அடையில விட்டு போயில. என்னடா பாட்டிக்கு மூட்டு வலியா இருக்குங்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டு போவானா பார்த்தாக்கா முக்கியமான வேலையாமா. இதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேனா? இதுக்கு நான் ஏன் இங்க வந்திருக்கணும்? என் ஊர்லயே இருந்திருப்பேன் நான். இங்க வந்துட்டு இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்கடா நீங்க. அடைய பேராண்டி, பாட்டிக்கு மூட்டு வலிக்குதுன்னு சொல்றேன். ஆனா நீ என்னடா ஏதோ முக்கியமான வேலைன்னு வெளியில போறேங்கிற. இந்த இருக்கிற ஹாஸ்பிட்டல் எவ்வளவு நேரம் ஆகும்? என்னை கூட்டிட்டு போய் பார்த்துட்டு அப்புறம் கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு அப்புறம் பொறுமையா நீ போய் அந்த வேலையை பார்க்கலாம்ல. போடா, நான் எதுக்கு இந்த வீட்டுல வந்து இருக்கேன்னு தெரியல. உங்களுக்கு எல்லாம் கஷ்டத்துக்காக நான் இருக்கேன்ல. உங்களை எல்லாரும் நான் கஷ்டப்படுறதுக்காக இருக்கிறேன்ல. அப்படிதானே பேராண்டி? அதனால என்ன கூட்டிட்டு போக மாட்டேன். பாட்டி பாட்டி, நீ எதுக்கு பாட்டி வருத்தப்படுறீங்க? ஐயோ பாட்டி, என் நிலைமை புரியாம பேசிட்டு இருக்கே பாட்டி நீனு. பாட்டி பாட்டி, நீங்க பாருங்க பாட்டி, ஒரு முக்கியமான வேலையா போறேன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறமா உன்னை கூட்டிட்டு போறேன். என் செல்ல பாட்டியில இதுக்கெல்லாம் கோச்சிக்கலாமா? நான் உன்னை கூட்டிட்டு போகாம இருப்பேனா? முன்ன போய் எனக்கு கஷ்டம்னு சொல்லுவேனா? என்ன பாட்டி நீனு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு. போடா பேராண்டி, நான் கூட நானும் உனக்கு ரொம்ப இஷ்டம்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது நானும் உனக்கு ரொம்ப கஷ்டம் போல இருக்கே. ஐயோ பாட்டி, என்னை விட்டுட்டு போய் எனக்கு கொள்றான். நீ பக்கத்துல இருந்து கொள்ற. நான் என்னதான் பண்ணுவேன்? பாட்டியும் வேணும், பொண்டாட்டியும் வேணும். பாட்டி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமான வேலை. நான் போய் பார்த்துட்டு அப்புறமா வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் பாட்டி. நான் போய் உனக்கு கஷ்டம்னு நினைப்பேன் பாட்டி. என் செல்ல பாட்டில பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி. சரிடா பேராண்டி, அப்படி என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதை விட முக்கியமான வேலைன்றியே. அப்படி என்ன வேலை? என்ன வேலையை நீ போற? எனக்கு அது சொல்லு. மார்னிங் மார்னிங் எடு. என்ன படிச்சியா? ஐயோ அண்ணா, இப்போ உன்னை படிச்சு தானே வரேன். இதுக்கப்புறம் காலேஜ் கிளம்பணும், டைம் ஆகுது இல்லைனா அதான் கிளம்பலாமே உள்ள வந்துட்டேன். வெரி குட் லட்டு. சரி, நீ போய் காலேஜ் கிளம்பு. அண்ணாக்கு ஒரு வெளியில முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். வேலையா? அது இவ்வளவு மார்னிங்கா? என்னடா இவ்வளவு மார்னிங்? என்ன வேலை உங்களுக்கு ஃபேக்டரியிலயா? வாடி என் பேத்தி, எப்படி உன் அண்ணிக்காரிங்க இல்லாதது உனக்கு சந்தோஷமா இருக்குல்ல? இப்போ உங்க அண்ணனே அவன் வாயால உன் அண்ணியை கூட்டிட்டு வர போறேன்னு சொல்ல போறான். நீ என்ன ஆக போறேன்னு பாரு. அப்படி கேளுடி பேத்தி, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொன்னா அதை விட ஏதோ முக்கியமான வேலையாமா. அப்படி என்னதான் வேலைன்னு தெரியல, வேலைன்னு ஓடுறான். அது என்ன வேலை நீயே கேளுடி. அச்சோ டார்லிங், உன்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அண்ணா. நீ கவலைப்படாத டார்லிங், இரு நான் அண்ணா கிட்ட பேசுறேன். அண்ணா என்னன்னா பாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்களா? நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்களே. பாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறத விட அப்படி என்ன முக்கியமான வேலை உங்களுக்கு? அப்படி கேளுடி என் சேரிக்கி. லட்டு, இதெல்லாம் பெரியவங்க விஷயம். நான் முக்கியமான வேலையா போறேன். நீ போய் காலேஜ் கிளம்பு. அண்ணாக்கு வெளியில முக்கியமான வேலை இருக்கு. பாட்டி, நான் போயிட்டு வந்து உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் பாட்டி. நீங்க சும்மா எதையாவது சொல்லி புலம்பிட்டு இருக்காதீங்க, உடனே வந்துடுறேன். என்னடா பேராண்டி, நான் கேட்டதான் பதில் சொல்ல மாட்டேன். பேத்தி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டியே. அப்படி எங்கதான் போற இவ்வளவு காலையிலேயே? ஆமா நான் கேக்குறல, பதில் சொல்லுங்க. இவ்வளவு மார்னிங் எங்க போறீங்க? டேய் அர்ஜுன், இவங்க கிட்ட சொல்லாம இவங்க நம்மள விட மாட்டாங்க. இப்போ எதுக்கு நான் தயங்கணும்? நான் உள்ளத சொல்லிட்டே போலாமே. அவ ஏன் பொண்டாட்டி தானே, சொல்லிட்டே போலாமே. பாட்டி, நான் நிலாவை கூட்டிட்டு வரதுக்காக போறேன். அப்படி சொல்லுடா என் பேராண்டி, என் சிங்க குட்டியாச்சு. நீ எதுக்குடா உண்மையை மறைச்சிட்டு போகணும்? உண்மையை நேரடியா சொல்லிட்டே போயிட்டு வாடா. உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வரப்போ போற, இதுக்கு நாங்க என்னடா சொல்ல போறோம்? அண்ணா எதுக்கு இப்ப அதை போய் கூட்டிட்டு வர போறேன்னு சொல்றீங்க? அதான் உங்களை மதிக்காம தீமை எடுத்து போய் போக சொல்லலாம். நீங்க போய் அதை கூட்டிட்டு வர போறேன்னு சொல்றீங்க. அண்ணா நீங்க ஒண்ணு அதெல்லாம் போய் கூட்டிட்டு வர வேணாம். நீங்க போங்க, போய் உங்க வேலையை பாருங்கண்ணா. அது திமிர் எடுத்து போயிருக்கு, அதை போய் நீங்க கூட்டிட்டு வர போறேன்னு சொல்றீங்க. அதை போயிடுச்சுல, விட்டு போங்களேண்ணா. அது நான் எப்போ வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரி வீட்டை விட்டு போயிடுச்சு. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குண்ணா. லட்டு, வாய் அடக்கி பேசு. அவ உன்னை விட வயசுல பெரியவ, அவளுக்கு மரியாதை கொடுத்து பேசு. அம்மாவும் நானும் உனக்கு மரியாதைன்னா என்னன்னு சொல்லி கொடுத்து தானே வளர்த்துருக்கோம். அப்புறம் என்ன வயசுல சின்னவங்க பெரியவங்கன்ற ஒரு மரியாதை இல்லாம அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இதை நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கணும். இவ்வளவு நாள் உன்னை விட்டதே தப்பு. இனி அப்படி பேசாத, அவளுக்கு மரியாதை கொடுத்து பேசு. அண்ணா என்னண்ணா புதுசு புதுசா எனக்கு என்னென்ன சொல்லி தரீங்க நீங்க? எனக்கு மரியாதை என்னன்னு தெரியும்ண்ணா. ஆனா அந்த மரியாதை இதுக்கு கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லைண்ணா. இதுக்கு நான் இப்படி கூப்பிடுறதே பெரிய விஷயம். இந்த பிச்சைக்கார கும்பலுக்கு இப்படி கூப்பிட்டாலே போதும்ண்ணா, இதுவே அதிகம். லட்டு, நான் உனக்கு ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கிளிப்புள்ளிக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா நீ என் பொறுமையா ரொம்ப சோதிச்சுட்டு இருக்க. இதுக்கு மாதிரி சோதிச்சா லட்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், அரைஞ்சிருவேன் பாத்துக்க. ஏய் யார் அவ? அவளை நீ போய் அது இது பிச்சைக்கார கும்பல் சொல்லிட்டு இருக்கோம்.
இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசணும் விட்டிடுவேன் பாத்துக்க. அவ உனக்கு அண்ணி, இனிமே நீ அவளை அண்ணி தான் கூப்பிடணும். முன்னிடுவேன் பாத்துக்க. அண்ணா அண்ணா என்னண்ணா, எனக்கு அவளை பிடிக்கல. நான் அவளை இப்படிதான் கூப்பிடுவேனா? எனக்கு அதை பிடிக்கல. அது பிச்சைக்கார கும்பல் தான். ஏய், அவ எனக்கு பொண்டாட்டினா உனக்கு அண்ணி. எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறியோ அதே மரியாதை அவளுக்கு கொடுக்கணும். இன்னொரு தடவை நீ இவ அது இதுன்னு பேசணும் கொன்னுடுவேன். இப்ப கைய மட்டும்தான் நீட்டி இருக்கேன். இன்னொரு வாட்டி நீ அவளை தரகுறவா பேசணும் கொன்னுடுவேன். இவ்வளவு நாள் தங்கச்சாச்சுன்னு எல்லாம் கொடுத்து போனா ரொம்ப பேசிட்டு இருக்கான். நானும் போன போட்டேன், இன்னைக்கு தெரிஞ்சிருவேன் நாளைக்கு தெரிஞ்சிருவேன்னு பார்த்தா நீ கடைசி வரைக்கும் திருந்துற மாதிரி தெரியல. ஏய், உனக்கு என்ன பண்ண அவ? அப்படி என்ன அவன் உனக்கு கோபம்? ஆமா, நானே பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணேன். இப்ப நான் ஏத்துக்கல, அந்த மாதிரி நீயும் ஏத்துக்கோ. சும்மா அவளை ஆது இதுன்னு சொல்லிக்கிட்டு மரியாதை கெட்டுடும். அவ என் பொண்டாட்டி, உனக்கு அண்ணி. அவளை நீ அண்ணின்னு தான் கூப்பிடணும். அதை தவிர நீ வேற ஏதாவது கூப்பிட்டு தெரிஞ்சது அர்ஜுனை வேற மாதிரி பார்ப்பேன். அத்தாடி, அர்ஜுனா இது? செல்லம்மா வளர்த்த தங்கச்சியே கை நீட்டிட்டான். ஐயோ, டே அர்ஜுனு. சரி, இதுக்கு மேல நம்ம விளையாட்டை காட்டக்கூடாது. நம்ம பக்கம் திரும்பினாலும் திரும்பிடுவோம். பாட்டி, பேராண்டி சொல்லு பேராண்டி. நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். அம்மா கேட்டாங்கன்னா நான் நீலா வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லுங்க. அவளை கூட்டிட்டு வர போயிருக்கேன்னு சொல்லுங்க. போயிட்டு வந்து உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். சரிங்களா? பேராண்டி, நீ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலனாலும் பரவாயில்ல. நீ போய் முதல்ல உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வா. நீ போ. நான் எதுவும் சொல்லல, நீ கிளம்பு. சரி பாட்டி, நான் கிளம்புறேன். இங்க பாரு லட்டு, போய் காலேஜ் கிளம்பி போற வழியை பாரு. நின்று அழுதுட்டு இருக்காத, போ. அத்தாடி, நல்ல வேலை இந்த கோவத்துல நான் சிக்க இருந்தேன். கொஞ்ச நேரம் விளையாடலான்னு பார்த்தேன், என்கிட்ட விளையாடிட்டு இருப்பான் போல இருக்க. நல்ல வேலை இந்த சிரிக்கு வந்ததுனால நான் தப்பிச்சேன். அது சரி, இந்த சிரிக்கு வாங்கினார எனக்கே பளிச்சுன்னு இருந்த மாதிரி இருக்கு. கண்ணவே புஷ்னு வீங்கி இருக்காமே. என்ன பண்றா? அது சரி, கண்ணில் தாரியா ஊத்துதே. ஆமா, அங்க அடிச்சது இங்க பளிச்சுன்னு கேட்டதே. ஊத்தாம இருக்குமா என்ன? சிரிக்கி, அடிய பேத்தி, ஏன் பேத்தி? எதுக்கு பேர கூப்பிடுற? அண்ணன் அடிக்கும் போது நீ வேடிக்கை தானே பார்த்த? எங்கேயாவது தடுத்தியா? இல்ல அண்ணன் ஒரு வார்த்தையாவது திட்டினியா? இப்ப மட்டும் வந்து பேத்தின்னு கூப்பிடுற. என்கிட்ட பேசாத நீ, போ. அடிய பேத்தி, நான் பேசுன்னு வச்சுக்கோ, எனக்கும் 2 விழுந்திருக்கும் போல இருக்கு. நான் எப்படி வாயை திறப்பேன்? நானே வாயை பொழந்த மெனிக்கல உட்காந்துருந்தேன். அவன் உன்ன அடிப்பானே நான் நினைச்சு பார்க்கல. திடீர்னு நான் பேச போய் என்ன அடிச்சுட்டானா? பேசுறது நான் அப்படி என்ன தப்பா சொன்னேன்? எனக்கு அது பிடிக்கல. ஆமா, நான் போய் அதை எப்படி அண்ணின்னு கூப்பிட முடியும்? எனக்கு அது பிடிக்கல. இல்ல சுத்தமா அதுங்க பிச்சைக்கார கும்பல் தானே. எப்ப பாரு அவன் தம்பி சோத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடும். அப்போ நான் அவங்க பிச்சைக்கார கும்பல் சொன்னது கரெக்ட் தானே? இதுவும் பிச்சைக்கார கும்பல் தான். எப்ப பாரு அண்ணன் என்ன ஏத்திட்டு இருக்கு. நான் என்ன இங்க தப்பா சொல்லிட்டேன்? எனக்கு அது அண்ணியெல்லாம் கூப்பிட பிடிக்கல. எனக்கு அது இங்க வீட்டுல இருக்கதே பிடிக்கல. நேத்துல நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? அது இங்க இல்லாதது நினைச்சு. ஆனா இப்போ எனக்கு இப்ப கஷ்டமா இருக்கு. இதால என்ன அண்ணன் இது வரைக்கும் என்ன திட்டினது கூட கிடையாது. ஆனா இப்ப அது வந்ததுன்னு என்ன திட்டுனாங்க. இப்போ ஐயோ நீட்டி அடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அம்மாவும் அப்பாவும் அண்ணனும் என்ன அடிச்சதே கிடையாது. ஆனா இந்த பிச்சைக்கார கும்பலுக்காக என்ன அண்ணன் அடிச்சுட்டாங்க. அடிய பேத்தி, இப்போ உனக்கு வாய் குழப்ப புரியலையே. இங்க பாரு, சும்மா பிச்சைக்கார கும்பல்னு சொல்லிட்டு இருக்காத. மறுபடியும் போனவன் திரும்பி வந்துட போறான். நீ சொல்றது அவன் காதல இதுல விழுந்துற போகுது. அவன் தான் அவன் பொண்டாட்டி பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல. உனக்கு என்னடி அவளை அண்ணின்னு கூட்டிட்டு போறதுக்கு உனக்கு என்னடி கஷ்டமா இருக்கு? என்ன எப்ப பாரு அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நீ எனக்கு தான சப்போர்ட் பண்ற மாதிரி வந்த. இப்ப அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அண்ணன் கூட சேர்ந்து நீ கெட்டு போயிட்ட. எனக்கு வலிக்குது அண்ணன் அடிச்சது. நான் இனிமே அண்ணன் கிட்ட பேசவே மாட்டேன். நான் இனிமே அண்ணனை பார்க்க கூட மாட்டேன். போங்க, எனக்கு இந்த வீட்லயே இருக்க பிடிக்கல. காலேஜுக்கு போறேன், அப்படியே எங்கேயாவது போயிடுறேன். நான் திரும்பி இந்த வீட்டுக்கே வர மாட்டேன். அக்கா என்னப்பா பண்றான்? வேற என்னப்பா, அவ உள்ள ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். நான் கூப்பிட போகும்போதெல்லாம் ஃபீல் பண்ணாத மாதிரி என்கிட்ட நடிக்கிறான். ஆனா சார நினைச்சு கொஞ்சம் வருத்தப்பட்டு தான்ப்பா இருக்கான். ஆமாங்க, நானும் பார்த்தேன். நேற்று அவன் மாப்பிள்ளை நினைப்பாவே இருந்தாலே அவன் முகமே சரியில்லை, ரொம்ப வாட்டமா இருக்கு. அவன் மாப்பிள்ளை கிட்ட வேற பேசல இல்லையா, அதுவே இன்னும் கஷ்டமா இருக்கு போல இருக்கு. மாப்பிள்ளை நினைச்சுக்கிட்டே நேற்று கிச்சன்ல சமைக்கிறா. உப்பு எது சக்கரை எதுன்னு தெரியாம எதையோ கொட்ட போனா. நல்ல வேலை நான் பக்கத்துல இருந்தாலும் சுதாரிச்சுட்டேன். அப்புறமா தான் அவ யோசிக்கிறா, ஐயோ ஆமா நான் இதுதானே போடணும்னு நினைச்சேன், இதை போட வந்துட்டேன், சாரிமானு என்கிட்ட சாரி சொல்றாங்க. எனக்கு புரியுது தேவகி. ஆனா அம்மா சொல்ற மாதிரி இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னா நமக்கு இதை தவிர வேற வழி இல்லைன்னா. அம்மா சொன்னது கொஞ்சம் கரெக்டு தானே. அப்பதானே இவங்க மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம இஷ்டத்துக்காக இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். இன்னைக்கு 2 பேரும் பிரிஞ்சே இருந்தா எப்படி? இதுவே காலப்போக்கில் இப்படியும் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் இல்ல. அதனாலதான் அம்மா சொல்றபடி நடந்துப்போம், அதுதான் சரி. அப்பா எதுக்குப்பா வருத்தப்படுறீங்க? அதெல்லாம் நினைச்சு வருத்தமே படாதீங்கப்பா. நான் கூட இவ்வளவு நாளா இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும்ன்ற எண்ணமே எனக்கு இல்லாம போயிடுச்சுப்பா. ஏதோ சார் தனியா இருக்காரு, அக்கா தனியா இருக்காங்க அப்படின்னு நான் பாட்டில் விட்டுட்டேன்ப்பா. பாட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சாதானே
அடுத்து என்ன நடக்கணுமோ எல்லாம் நடக்கும். ஆமா விச்சு, கரெக்ட் தான். நம்ம இதை பத்தி யோசிக்காம இருந்துட்டோம். அதனால வீட்டுக்கு ஒரு பெரியவங்க வேணும்ன்றது. பெரியவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்னென்ன பண்ணணும்னு அவங்க யோசிச்சு நமக்கு ஒண்ணு எடுத்து சொல்றாங்க. அவங்க சொல்றபடி செய்வோம். கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும். நிலா மனசுல மாப்பிள்ளை இருக்காருன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதே போல மாப்பிள்ளை மனசுல நிலா இருக்காரான்னு தெரியணும்ல. நிலா இருக்காளான்னு. அப்பா நீங்க சொல்றது சரிதான். கண்டிப்பா சார் மனசுல நிலா குட்டி இருப்பாப்பா. அது இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. நீங்க வேணா பார்த்துட்டே இருங்கப்பா. பாட்டி சொன்ன மாதிரி எதனா ஒரு நல்லது கண்டிப்பா நடக்கும்பா. ஆமாடா விச்சு, நீ சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு நல்லது நடந்தா சந்தோஷம் தான். பாப்போம். என் பொண்ணை பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனாலும் அவ அங்க போய் நல்லபடியா வாழணும்ல. சரி, இந்த 2 நாள் கஷ்டப்பட்டா அதுக்கப்புறம் ஆயுசுக்கா வாங்க நல்லா இருப்பா. சரி பாப்போம். நீங்க 2 பேரும் வாங்க, சாப்பிட வாங்க. நீங்க போய் முதல்ல நிலா குட்டியை கூப்பிடுங்க. நாங்க சாப்பிட அப்புறமா வரோம். நீங்க போங்கம்மா. சரிம்மா, நான் போய் நிலாவை கூட்டிட்டு வரேன். நீங்க 2 பேரும் வாங்க, நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி போற டேப்லெட் போட்டீங்களாங்க? இன்னும் இல்ல தேவகி, இனிமேல போடுறேன். விச்சு சார் வாங்க சார். மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள அங்கே நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. வாங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க. என்ன வந்துட்டு அங்கே நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல. அட வாங்க சார், வந்து உட்காருங்க சார். மாப்பிள்ள நீங்க இருங்க, நான் உங்களுக்கு குடிக்க எடுத்துட்டு வரேன். இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் இவங்களை இப்படி கேட்கறது இவ்வளவு கேட்டா ஏதாவது தப்பா நினைப்பாங்களா? என்ன பண்ணலாம்? அட என்ன மாப்பிள்ள, மாப்பிள்ள வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எதுவும் கொடுக்கலாம் எப்படி? நீங்க உட்காருங்க, நான் இப்ப கொஞ்ச நேரத்துல எடுத்துட்டு வரேன். இல்லது விச்சு, என்னத்த கேட்கறது நான் இவங்கிட்ட? விச்சு சார், நிலா குட்டியே இப்ப எப்படி கேட்கறதுன்னு தெரியாம தவிக்கிறீங்க. நல்லாவே தெரியுது சார். சார் இப்பதான் நான் பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நல்ல விஷயம் நடக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எல்லாரும் இங்க இருக்காங்க, இவன் மட்டும் எங்க போனான்னு தெரியலையே. இவ்வளவு இங்கே இருக்கலாம்ல. இப்ப நான் எப்படி கேட்பேன்? அத்தை அது வந்து தேவகி, மாப்பிள்ள நிலாவை தான் தேடுறாருன்னு நினைக்கிறேன். நிலாவை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியாம தயங்குறாரு. நீ நிலாவை கூப்பிடு. ஆமாங்க, எனக்கு புரியுது. இருங்க, நான் நிலாவை கூப்பிடுறேன். நிலாமா, நிலா, நிலா கொஞ்சம் இங்க வாங்க. யார் வந்திருக்கா பாருமா. அப்பாடா, அத்தையும் மாமாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அவன் வந்தானா நல்லா இருக்குமே. எங்க இருக்கோம்? அம்மா சொல்லுங்கம்மா, கிச்சன்ல தானே இருந்து. சார் சார் சார், நீங்களா சார்? பெண்ணே உன்னை பார்த்த நாள் முதலாய் தூங்கவில்லை நான், இது போலே இருந்ததில்லை என் உயிரே. நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே என் அன்பே. நான் தேடி தேடித்தான் அலைஞ்சிட்டேன், என் தேவதைய கண்டு பிடிச்சிட்டேன். நான் முழுசா என்னதான் கொடுத்துட்டேன், அட ஒன்ன வாங்கிட்டேன். சார் வாங்க சார். என்ன சார் வந்துட்டு இங்க நிக்கிறீங்க? வாங்க உட்காருங்க சார். உட்காரதான் அடி குல்ஃபி, ஒரு நாள் முழுக்க என்ன தவிக்க விட்டுட்டு கூலவா வந்து உட்கார சொல்றேன். இதுக்கு மேல உன்னை இங்க விட்டு இருக்க கூடாது. நீரடி வரேன். சார் வாங்க சார், உட்காருங்க. என்ன சார் நின்றுட்டே இருக்கீங்க? நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன் சார். நீங்க உட்காருங்க சார். ஏய் குல்ஃபி, எனக்கு குடிக்கலாம் எதுவும் வேண்டாம். நீ கொஞ்சம் ரூமுக்கு வா. ஐயோ சார், என்ன சார் என்ன பேசுறீங்க நீங்க? இங்க அம்மா அப்பா தம்பின்னு எல்லாரும் இருக்காங்க, நீங்க என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? ஏய் குல்ஃபி, ரூம் கூப்பிடலாம், வா ரூமுக்கு. ஐயோ சார், என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? அம்மா அப்பா விச்சோன்னு எல்லாம் சிரிக்கிறாங்க சார். எதுக்கு சார் இப்ப ரூமுக்கு கூப்பிடுறீங்க? எது வந்தாலும் இங்கே பேசுங்க சார். ரூமுக்கு வாடின்னு. நீலாமா, மாப்பிள்ள கொஞ்சம் டயர்டா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நீ ரூமுக்கு கூட்டிட்டு போமா, அவர் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் அதுக்குள்ள அவருக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன், நீ கூட்டிட்டு போமா. ஆமா நீலாமா, நீ கூட்டிட்டு போ. மாப்பிள்ளைய ரூமுக்கு கூட்டிட்டு போமா. போ. ஆமா நீலா குட்டி, சார் தான் ரூமுக்கு போகணும்னு சொல்றாருல, நீயே யோசிக்கிற. கூட்டிட்டு போ. நீ கூட்டிட்டு போய் பேசிக்கிட்டே இரு. நாங்க வெளியில என்ன வேணுமோ பார்த்து வாங்கி எடுத்து வச்சுட்டு பொறுமையா வந்து கூப்பிடுறோம். நீ கூட்டிட்டு போ நீலா குட்டி. டேய் விச்சு, வாயை உடைக்க போறேன் பாரு, அமைதியா இரு. சார் என்ன சார், உட்காருங்க சார், நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். அடி குல்ஃபி, இப்ப நீ ரூமுக்கு வரியா இல்ல நான் தூக்கிட்டு போகவா? ஐயோ, இவர் செஞ்சாலும் செஞ்சிருவாரு. சார் இப்ப என்ன சார், ரூமுக்கு போகணும் அவ்வளவுதானே? வாங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அத்தனை பேர் முன்னாடி ரூமுக்கு வான்னு கூப்பிட்டு வந்துட்டு இப்ப அங்கிட்டு திரும்பி நிக்கிறாரு இவரு. சார் சார்
மாதிரி இருக்கு. இந்த குரலை கேட்காம அம்மம்மா ஒரு நாள் இல்ல, என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. கூப்பிட்டுட்டே இருக்கேன், திரும்பி பார்க்கறாரு பாரு. சார் 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 என்ன பாருங்க சார். இப்பதான் நல்லா இருக்கு, அதான் திரும்பி பார்க்க மாட்டேனே. ஒரு நாள் முழுக்க இந்த குரலை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? நீ கொஞ்ச நேரம் கூப்பிடு, நல்லா இருக்கு. அப்பப்ப கேட்கும்போது கொஞ்சம் காது வலிக்கும் தான், ஆனா இப்ப கேட்கும்போது காது வலிக்கல, நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் கூப்பிடுறேன். பாரு, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், அது இந்த கத்து கத்துறேன். காதல் விழுகாத மாதிரி அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்காரு. ஒருவேளை கோவமா இருக்காரோ? ஐயோ, ஆமா, இவன் கோவமா இருக்காரு போல இருக்கே. நீலா, கொஞ்சம் பொறுமையாவே பேசு, சரியா? சார் சார் சார். அது சரி, இந்த குரலை கேட்காம ஒரு நாள் கூட என்னால இருக்க முடியல. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் தான், ஆனா பாவம் ரொம்ப கதறா. என்னன்னு கேட்டும், ஏன்னா தப்பு மொத்தமா நம்ம பேர்ல வச்சுக்கிட்டு அவளை கதற விடக்கூடாது. ஆனா என்னவோ தெரியல, இவ குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஏதோ சொல்லுவாங்க, மண்டிக்கு மேல லைட் எரியுது, உள்ளுக்குள்ளார பட்டாம்பூச்சி பறக்குது, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. இது என்ன ஃபீல்னு தெரியல, பட் இந்த ஃபீலிங் கூட நல்லா இருக்கு. ஏன் பிறந்தேன் என்று நான் இருந்தேன், உன்னை பார்த்தவுடன் உண்மை நான். எதுக்கடி கத்துற? பக்கத்துல தானே இருக்கேன், ஏன் கத்துற? இவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டது உங்க காதுல விழலையே, அந்த கத்து கத்துறேன், அதுக்கு காதுல விழல. அப்ப கத்தாம சார் சார்னு கீச் கீச்சுனா சொல்ல முடியும்? நீ சாதாரணமா பேசினாலே அப்படிதாண்டி இருக்கு, இதுல நீ கீச் கீச்சு மேல பேசணுமா? கோல்ஃபி, சரி சொல்லு, என்ன எதுக்கு கூப்பிட்டேன்? நான் கூப்பிட்டேன், உங்களை நான் கூப்பிட்டேன். சார் என்ன சார், எதுக்கு சார் இப்படி பண்ணீங்க? நீங்க ஏன் சார் இப்படி பண்ணீங்க? ஓஹோ, இப்ப இவ எது கேக்குறான்? நேற்றுக்கு ரூம்ல நடந்தது அதை கேக்குறாளாம். அதை பத்தி மட்டும் கேட்காத, அது தவிர வேற எதுவா இருந்தாலும் கேளுடி குல்ஃபி. அது மட்டும் கேட்டினா நான் வேற மாதிரி ஆயிடுவேன். என்ன என்ன பண்ண, எதை பத்தி கேக்குற? மறுபடியும் பாரு, எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. சார் இப்ப வெளியில என்ன சார் பண்ணீங்க? அம்மா அப்பா விச்சு எல்லாரும் இருக்காங்க, ஆனா நீங்க இப்படி பண்ணலாமா? அது தப்பு இல்ல. ஏய், என்ன பண்ண? என்னமோ உங்க அம்மா அப்பா வச்சு முன்னாடி என்னமோ பண்ணிட்ட மாதிரி பேசுறேன். நான் எதுவும் பண்ணலையே, கையை கால வச்சுட்டு சும்மா தானே இருந்தேன். என்னமோ பண்ணிட்ட மாதிரி பேசுறேன், என்னடி? சார் நீங்க அப்படி எதுவும் பண்ணீங்க நான் சொல்லல சார். அம்மா அப்பா விச்சு முன்னாடி ரூமுக்கு வான்னு கூப்பிட்டீங்களா, அதுதான் ஏன்னு கேக்குறேன். அப்படி போய் கூப்பிடுறீங்க, அது ஒரு மாதிரி இருக்காதா? இவ அதை கேட்கறாளா? நல்ல வேலை, நான் கூட நேத்து நடந்ததா கேட்கறாளோன்னு நினைச்சேன். ஏய், என்னடி குல்ஃபி, ரூமுக்கு தானே கூப்பிட்டேன், வேற எதுக்கோ கூப்பிட்ட மாதிரி டென்ஷன் ஆகுற? என்னது வேற எதுக்கோவா? சார் நீங்க ரூமுக்கே கூப்பிட்டாலும் அவங்க இருக்கும்போது அப்படி கூப்பிடலாமா? அவங்க என்ன நினைப்பாங்க? ஏதாவது தப்பா நினைச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ என்ன தப்பா நினைப்பாங்க? ஐயோடா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்கறது பாரு. சார் ஏன சார், ஒரு நாள் நான் இல்லைன்றோனே உங்களுக்கு என்னென்னமோ ஆயிடுச்சா என்ன? எதுவுமே தெரியாத மாதிரி ஒவ்வொருத்துக்கு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. உண்மைதான், நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நீ ஒரு நாள் இல்லைன்னதும் எனக்கு என்னென்னமோ ஆயிடுச்சுதான். பைத்தியம் மட்டும்தான் பிடிக்கல, அதான் அதுக்குள்ள உன்னை பார்த்துட்டேன்ல, இப்ப எனக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கெல்லாம் எதுவும் ஆகல, நீதான் நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். ஏய், இப்ப என்ன, நான் அவனை ரூமுக்கு கூப்பிட்டா தப்பா? சரி, அப்படியே அவங்க தப்பாலாம் நினைச்சிட்டு போட்டோம், அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. நான் உங்ககிட்ட பேசணும் தான் கூப்பிட்டேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. யாருக்கு தெரியும், நீதான் முள்ளுக்குள்ளார என்னமோ தப்பு தப்பா நினைக்கிற போல இருக்கு. நான் அப்படி கிடையாது. நேத்து நடந்த இன்சிடென்ட் வச்சு என்ன வேற மாதிரிலாம் இட போட்டுறாத. அது நேத்து அது கொஞ்சம் வேற மாதிரி ஆயிடுச்சு, அதுக்காகலாம் நீ எப்பவுமே நான் அப்படின்லாம் நினைக்காத, சரியா? பண்ற வேலையா பண்ணிட்டு இப்ப ஏன் பக்கம் திருப்பி விடுறாரு பாரு உங்களை. சார் இப்ப என்ன சார், சரி அதெல்லாம் விடுங்க சார், அவங்க தப்பாலாம் நினைக்கிட்டு நினைக்காமல போகட்டும். ஏதோ வந்தாச்சு, இப்ப எதுக்கு ரூமுக்கு கூப்பிட்டீங்க? என்ன சார்? அப்படி கேளு. ஆமா, எதுக்கு இங்க வந்த? ஏன் இங்க வந்தேன்னா அது இங்க பேசாத, உன் மேல நான் செம்ம கோவத்துல இருக்கேன். ஏய், நான் திட்டா உடனே கோச்சுட்டு சுட்கேஸ் எடுத்துட்டு வந்துடுவியாடி? நீண்டி வா, எவ்வளவு கிளிக்கிற, இவ்வளவு ஆர்டர்ல என்கிட்ட திருப்பி கேட்கறதுக்கு என்ன? நீங்க சொல்லிட்டா நான் போடுமா? நான் போக முடியாதுன்னு சொல்ல மாட்டியா நீனு? நான் ஒரு வார்த்தை திட்டேன்னா உடனே போயிட்டு தூக்கிட்டு வந்துருவியா? ஆமாண்டி, எனக்கு கோவம் தான், கோவத்துல நான் ஏதோ பேசுவேன் தான், அதுக்காக நீ இப்படி பண்ணுவியா? இவரு நேத்து கோவப்பட்டு நம்மள இனிமே இங்க இருக்க கூடாது, வீட்டை விட்டு வெளியில போயிடு, நான் திரும்பி வரும்போது நீ இருக்கவே கூடாதுன்னு சொல்லுவாராமா. நம்ம வந்துட்டு இங்க வந்துட்டு உனக்கு வாய் இல்லையா, நான் அப்படிதான் சொல்லுவேன், நீ ஏன் போனேன்னு திருப்பி கேட்பாராமா. என்ன சார், இல்ல என்ன இதெல்லாம்?
பாயிண்ட கேக்குறாளே, அது சரி டீச்சர் ஆச்சு. சமாளிடா அர்ஜுன் சமாளி. குல்ஃபி அது ஏதோ கோபத்துல இவகிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஏறடி பேச வேண்டிய விதத்துல உங்ககிட்ட பேசுறேன், அப்பா அடங்கிடுவேன். என்ன எதுக்கு பியூர் பக்கத்துல வந்தாரு? சார் என்ன சார், என்ன சார் வேணும்? இல்ல எது கேள்வி கேட்டல அதுக்கு பதில் சொல்லலாம் தான் வந்தேன். என்ன பதில் சொல்லவா? பதில் வேணாம் சார், நான் அது சும்மா கேட்டேன். நீங்க உண்மைன்னு நினைச்சிட்டீங்களா? சும்மா கேட்டேன், உளலாக்கி. நீங்க கோவப்படலாம் சார். நீங்க என்ன, நீங்க கோவப்படுங்க, என்ன வெளியில போ சொல்லுங்க, உள்ள வா சொல்லுங்க, நீங்க என்ன வேணா சொல்லலாம் சார். ஆனா நான் எதுனா செஞ்சா மட்டும் தப்பாயிடும். சாரி, நேற்று நான் உங்ககிட்ட அப்படி நடந்துட்டதும் சாரி, நான் உன்னை அப்படி பேசினதுக்கும் சாரி. நான் உன்னை அப்படி பேசியிருக்க கூடாது, தப்பெல்லாம் என் மேலதான். ஆனா நான் உன்னை வீட்டு விட்டு போகணும்னு சொல்லியிருக்க கூடாது. I'm really sorry டி. தொலைதூரம் நீயும் தொட முடியாமல் நானும் என்று தவிக்கும் பொழுதில் இனிக்கவில்லை வாழ்க்கை. என் நெஞ்சின் ஓசைகள் உன் காதில் கேட்குது. ஒதுக்கி வச்ச ஓவியம் என்ன பொறுத்தவர காவியம். என்னாலும் நீதாண்டி என்னோட ராசாத்தி. பொன்னாட்டம் நெஞ்சோடு வச்சேனே காப்பாத்தி. என்ன ராகம் நீயும் பாடுற. ஒன்னு சொல்லட்டுமா பிடிவாதமா என்ன காதல் ஓவியனா, கவிதை நாயகனா, நான் தேடும் மன்மதனா, என் அழகின் காவலனா. உன்னை நினைத்து நான் என்னை மறப்பது அதுதான் அன்பே. காதல் காதல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. நம்ம சப்ஸ்கிரைபர் ராம்தேவி சிஸ்டர் அவங்களுடைய பையன் விக்னேஸ்வருக்கு பர்த்டே இன்னைக்கு 3rd பர்த்டே மாமா. விஷ் பண்ணிடுவோமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விக்னேஸ்வர் குட்டி. விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே விக்னேஷ் செல்லக்குட்டி. விக்னேஷ் நாங்க நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியாகவும் திருத்தனமும் இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தாங்க. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கோபிகா டியர் அவங்களுக்கு இன்னைக்கு 22nd பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கோபிகா டியர். விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே கோபிகா டியர். கோபிகா சிஸ்டர் நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய ஆத்தாக்கு இன்னைக்கு பர்த்டே மாமா. இனிய திருமணநாள் வாழ்த்துக்கள் தேவி சிஸ்டர் ராஜா ப்ரோ. விஷயம் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி தேவி சிஸ்டர் ராஜா ப்ரோ. தேவி சிஸ்டர் ராஜா ப்ரோ நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். நம்ம சப்ஸ்கிரைபர் ரேகா சிஸ்டர் அவங்களுக்கு இன்னைக்கு திருமணநாள். இனிய திருமணநாள் வாழ்த்துக்கள் ரேகா சிஸ்டர் செல்வன் ப்ரோ. விஷயம் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி ரேகா சிஸ்டர் செல்வம் ப்ரோ. ரேகா சிஸ்டர் செல்வம் ப்ரோ நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாய் சொல்லிருக்காங்க, சொல்லிடுவோமா? ஹாய் கமலா டியர். ஹாய் ஸ்னேகா சிஸ்டர். ஹாய் நந்தினி டியர். ஹாய் ராமலட்சுமி சிஸ்டர். ஹாய் மீனா டியர். ஹாய் ராம் டியர். ஹாய் ஸ்வேதா டியர். ஹாய் ராஜலட்சுமி சிஸ்டர். ஹாய் சிந்து டியர். ஹாய் ரியா டியர். ஹாய் சரண்யா சிஸ்டர். ஹாய் சிந்து தீனா சிஸ்டர். ஜாகிதா டியர். உங்க நேம் எனக்கு சரியா தெரியல, நான் கரெக்டா தான் மென்ஷன் பண்றேன்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க கேட்டிருந்தீங்க என் நேம்லாம் சொல்லுவீங்களான்னு. அப்படிலாம் இல்ல சிஸ்டர், நான் எல்லா நேமும் சொல்லுவேன் ஓகேங்களா? உங்க நேம் மட்டும் கரெக்டா சொல்லிருக்கேன்னு பாருங்க ஓகேங்களா? ஓகே டியர். ஓகே டியர் எல்லார் நேமும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யாராவது விட்டு போயிருந்தா கோச்சிக்காதீங்க, நாளைக்கு கமெண்ட்ல சொல்றேன் ஓகேங்களா? ஓகே டியர் இன்னைக்கு கண்ணாமூச்சி சீரிஸ் வந்தாதான் வரும். ஏன்னா இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஏன்னா எங்க தம்பி ஒய்ஃப், அதாவது எனக்கு மருமக பிறந்திருக்கா, அங்க போய் பார்க்கணும் இல்லைங்களா? அதனால அங்க போற வேலை இருக்கு. ஸோ இன்னைக்கு செகண்ட் வீடியோ வந்தாதான் வரும் ஓகேவா டியர்? இன்னைக்கு என் மருமக பிறந்திருக்கா, ஸோ எல்லாரோட வாழ்த்துக்களும் என் மருமகளுக்கு வேணும், வாழ்த்திடுங்க ஓகேவா? ஆமா டியர் கண்டிப்பா விஷ் பண்ணிடுங்க. ஓகேடா, வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணிடுங்க டியர். ஓகே டியர், பை. பை டியர்.